இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தற்போது மனிதர்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான விடயங்கள் மிக பகிரங்கமாக அல்லது வெளிப்படையாக நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை அலட்சியம் செய்கின்ற, வணக்க வழிபாடுகளில் விருப்பம் இல்லாமல் இருக்கிற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு வருகிறது. மற்றது, அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை மிக பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கிற ஒரு சூழல் இன்றைக்கு சமுதாயத்திலே காணப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த நரகம் பற்றிய சரியான தெளிவு அல்லது இப்படி ஒரு விடயம் இருக்கிறது, இது நாம் லேசாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று அல்ல, நரகம் என்பது சாதாரணமானது அல்ல என்ற யதார்த்தத்தை பலரும் புரியாமல் இருப்பதுதான் இதற்கு காரணமாகும். எங்களிலே சிலரை பார்க்கிறோம், அவர்களை பள்ளிக்கு அழைத்தால், தொழுகைக்கு அழைத்தால், அவர்கள் செய்கின்ற ஹராமான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்தால், நரகத்துக்கும் ஆள் தேவதானே என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நரகம் என்பது நானும் நீங்களும் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது சம்பந்தமாக சில செய்திகளை அல் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் நேரடியாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்பது மனிதர்களும் பெரும் பாறாங்கற்களுமாகும். அல்லாஹு தஆலா நரகத்தை மூட்டுவதற்கு இருக்கிறான் மனிதர்களை கொண்டுதான், பெரும் பாறாங்கற்களை கொண்டுதான் நரகத்தை மூட்டுவதற்கு இருக்கின்றான். அலைஹா மலாயிகத்துன் ரிலாவுன் ஷிதாத், அந்த நரகத்திலே மிக கடுமையான போக்குடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதற்கு மாறு செய்யவே மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்பட்டதை அப்படியே செய்வார்கள். தண்டனைகளிலிருந்து சலுகைகள் பெற முடியாது, தண்டனைகளிலிருந்து மலக்குமார்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை மட்டும் நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்ட கடுமையான மலக்குகள் அந்த நரகத்துக்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களையும் கற்களையும் போட்டுத்தான் நரகமே மூட்டப்பட போகிறது. விசுவாசிகளே, எனவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன், நரகத்தை படைத்த ரப்பு, அந்த நரகத்தினுடைய யதார்த்தங்களை அவன் அறிந்தவன், நமக்கு சொல்லுகிறான். எனவே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவர்களோடும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் பேசுவார். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக அல்லாஹ் ஒவ்வொருவரோடும் பேசுவார். அப்போது மனிதன் அல்லாஹ்வும் அவனும் தான். அந்த நேரத்தில் அவன் தனது வலது பக்கம் பார்ப்பான், உலகத்தில் அவன் செய்த நல்ல அமல்கள் இருக்கும். தன்னுடைய இடது பக்கம் பார்ப்பான், அவன் செய்த பாவமான காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும். தனது முன்னால் பார்ப்பான். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா யரா இல்ல النار تلقاء وجهه, அவன் தன்னுடைய முகத்துக்கு முன்னால் நரகம் இருப்பதை கண்டுகொள்வான் என்று சொன்னார். வலது பக்கம் நல்ல அமல்களும் அவன் செய்த அமல்களும், இடது பக்கம் அவன் செய்த பாவங்களும் இருக்கிற போது அவனுடைய முகத்துக்கு நேராக நரகம் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈத்தம் பழத்தினுடைய பாதியை என்றாலும் ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த மறுமை நாளில் நமது அதிகாரங்களை பயன்படுத்தியோ, நமது செல்வாக்கை பயன்படுத்தியோ, நமது செல்வத்தை பயன்படுத்தியோ நாங்கள் எங்களை காப்பாற்ற முடியாது அந்த நரகத்திலிருந்து. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு விடயங்களை சொன்னார்கள். ஒன்று, நமக்கு நல்ல அமல்கள் கை கொடுக்கும், அது விசேடமாக ஆக குறைந்த தர்மங்களையாவது செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு கடுமையானது நரகமாகும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அல் குர்ஆனிய வசனம் வருகிறது, வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து திருக்குர்ஆன் வசனம் அருளப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருந்து கொண்டு குடும்பத்தவர்களை அழைக்கிறார்கள். தன்னுடைய சொந்தக்காரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுகிறார்கள். விசேடமாக அந்த குறைஷிய கோத்திரத்திலே உள்ள குடும்பத்தவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டார்கள். யா பனி கஅப், கஅபுடைய பிள்ளைகளே. அதே போன்று யா பனி முர்ரா இப்னு கஅப், அதே போன்று யா பனி அப்து ஷம்ஸ், அதே போன்று யா பனி அப்து மனாஃப், அதே போன்று யா பனி ஹாஷிம், யா பனி அப்துல் முத்தலிப் என்று தன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு உறவினர்கள், அந்த வம்சங்களை அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த உறவுக்காரர்களை விழித்து சொன்னார்கள், அங்கிது அம்புசக்கும் மினன்னார், எல்லாரையும் ஒன்று சேர்த்து விட்டு, நபிகளாருடைய நெருங்கிய உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டு சொன்னார்கள், அங்கிது அம்புசக்கும் மினன்னார், நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொந்தம், நான் உங்களுக்கு உறவு, நான் நபி என்பதனால் உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. நரகத்திலிருந்து நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விசேடமாக அந்த உறவுகளோடு தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விழித்தார்கள். யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பாத்திமாவே என்று விழித்துவிட்டு சொன்னார்கள், அங்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னையும் நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள். என்னுடைய மகளார் பாத்திமாவே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். இன்னும் ஒரு அழைப்பிலே வருகிறது, மகளே, இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ இந்த சொத்திலிருந்து கேள், தருகிறேன். ஆனால் நரகத்திலிருந்து உன்னை நீயே பாதுகாத்துக்கொள் என்று தன்னுடைய மகளாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக இருந்தும் கூட அவர்களால் அவருடைய மகளை நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. அவர்தான் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேதனையிலிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. என்றாலும் நீங்கள் உறவுகள் என்பதனால் அந்த உறவை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியும், பேணிக்கொள்ள முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய நரக வேதனையிலிருந்து என்னால் உங்களை காப்பாற்றவே முடியாது. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதரே தன் சொந்தக்காரர்களை அவர்களுடைய கையிலேயே பொறுப்பு கொடுத்து விட்டார்கள். உங்களை நீங்களே காப்பாற்றிக்க. மகளார பார்த்து, மகளே நீ ஒன்னு பாதுகாத்துக்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லவ் யஅலமு அஹதுக்கும் ஹகீகத ஜஹன்னம், உங்களில் ஒருவர் நரகத்தினுடைய உண்மையை யதார்த்தங்களை அறிவாராக இருந்தால், யாராவது ஒரு மனிதன் நரகத்தினுடைய உண்மையை யதார்த்தத்தை அறிவாராக இருந்தால், அவர் லஸரிஹ மின்ஹா ஹத்தா யன்கதிஅ ஸௌத்து, அவர் கூச்சலிட்டு கத்திக்கொண்டே இருப்பார், அவர் சத்தம் நிக்கிற வரைக்கும் என்று சொன்னார்கள். அதே போன்று வலஸல்லா ஹத்தா யன்கஸிர சுல்பு, அவருடைய முதுகு முள்ளந்தண்டு உடைகிற வரைக்கும் தொழுது கொண்டே இருப்பார் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கடுமையானது, அகோரமானது நரகம். நாம் எல்லாம் தொழாமல் நரகத்தை பற்றி பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டிக்கு கொடுத்து கொண்டு, விபச்சாரம் செய்து கொண்டு, மது, சூது, கொலை, கொள்ளை என்று பெரும் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டு, தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஜகாத் இல்லாமல், ஹஜ் இல்லாமல், இப்படி கடமைகளையும் புறக்கணித்து பெரும் பாவங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டு நரகம் பற்றி அச்சம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் உண்மைக்குண்மையாக நரகத்தினுடைய யதார்த்தத்தை அறிந்தான் என்றால் அவன் சத்தம் போட்டு கத்துவான், கதறுவான், அதோடு அவன் சத்தம் நின்றுவிடும் என்று சொல்கிறான். தொழுது கொண்டே இருப்பான், அவன் முதுகு முள்ளந்தண்டு உடைகிற வரைக்கும் தொழுது கொண்டு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பான், அந்த நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்று கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தினுடைய நெருப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே இந்த பூமியிலே கொளுத்துகிறீர்களே நெருப்பு, அது நரக நெருப்பினுடைய 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நரக நெருப்பு என்பது நாம் இந்த பூமியிலே கொளுத்துகிறோமே, இந்த நெருப்பு என்பது அந்த நரகத்தோடு ஒப்பிடுகின்ற போது 69 மடங்கு. அது 70 ஒரு பகுதி தான் நாம் இந்த உலகத்திலே கொளுத்துகிற இந்த நெருப்பாகும். அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, இந்த பூமியிலே நாங்கள் பயன்படுத்துகிற இந்த ஒரு மடங்கு அந்த நெருப்பை போதுமே எங்களை அழித்து விடுவதற்கு என்று சொன்னார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதோடு சேர்த்து இன்னும் 69 மடங்கு, மொத்தமாக 70 மடங்காக ஆக்கப்பட்டு அதன் மூலமாக அல்லாஹ் அந்த நெருப்பினுடைய அகோரத்தை, அதனுடைய மூட்டுதலை ஏற்படுத்தி விடுகிறான், அதனுடைய வேதனை சூட்டை ஏற்படுத்தி விடுகிறான் என்று குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் நரக நெருப்பு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்த இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நாம் பூமியிலே பயன்படுத்துகிற அந்த நரக, அதாவது இந்த நெருப்பானது நரக நெருப்பிலே இருந்து இதை விட மேலும் 69, மொத்தமாக 70 ஒரு பகுதி தான் நாம் கொளுத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அகோரமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். நம்மளே ஒருவருக்கு சாதாரணமாக நெருப்பு பிடித்து விட்டார், அவரை சுகப்படுத்துவது மிகப்பெரிய கஷ்டம், வருடக்கணக்கில் எடுக்கும். சிறிய நெருப்பு காயம் ஏற்பட்டாலே அவர் குணமாகுவதற்கு சிரமப்படுகிற ஒரு சூழலை பார்த்துக் கொண்டோம். அதனுடைய அடையாளங்கள் கூட போகாமல் இருப்பதை பார்க்கிறோம். இதை இன்னும் மேலதிகமாக 69 ஆக்கி 70 மடங்காக ஆக்கி வேதனை செய்தால் அந்த நெருப்பு எவ்வளவு பெரிய ஆபத்தை தரும், பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரக நெருப்பு என்பது மிக மிக கடுமையான சூடானதாக வெப்பமானதாக இருக்கும். லவ் கானு யஃப்கஹூன், இவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்களாக இருந்தால், இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்களாக இருந்தால் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே நாம் சாதாரணமாக நரகத்தை நினைக்க கூடாது. நாம் ஊட்டுகிற இந்த நெருப்பை இன்னும் 69 மடங்காக ஆக்கி 70 மடங்கு என்று அல்லாஹ் அந்த நரக நெருப்பை ஆக்கி அதை கொண்டு வேதனை செய்ய இருக்கிறான் என்றால் எவ்வளவு நிலைமை மோசமாக இருக்கும் என்பதை சிந்தித்துப்பார். நரகம் என்பது சாதாரணமானது அல்ல சகோதரர்களே. நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, லஹா சபஅத்து அப்வாபி, நரகத்துக்கு 7 வாசல்கள் இருக்கின்றது. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உன் மக்சூம், அந்த ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட பகுதியினர் வருவார்கள். எல்லாரையும் அல்லாஹ் ஒரு வாசலால் எடுக்கிறார். அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ப அவர்களை அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய வாசல்களால் உள்ளுக்கு அழைக்கின்றான். சொல்லப்படுமாம், ஈலதுகுலு அபுவாப ஜஹன்னம, நரகத்தினுடைய வாசல்களினால் நீங்கள் அந்த நரகத்துக்குள் நுழையுங்கள். காலிதீன ஃபீஹா, அந்த நரகத்திலே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுங்கள். ஃபபிஸ மத்வல் முத்தகப்பிரின், பெருமை அடித்த அகங்காரம் பிடித்த அப்படியான நரகவாசிகள் தங்குகிற இடம் மிக மோசமான தங்குமிடமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும்.
அன்பான சகோதரர், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை முடிகிற போது நிச்சயமாக சத்தியமாக இப்படியான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கத்தான் இருக்கின்றோம். நாம் இதனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதனை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நிச்சயமாக சத்தியமாக இந்த நரக வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் இருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளாகும். நாம் உண்மையாக குர்ஆனை நம்புகிறவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நம்புகிறவர்களாக இருந்தால், இந்த நரகம் பற்றிய செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நமது ஈமானை அதிகரிக்க வேண்டும். நமது சாலிகான அமல்களை, நம்முடைய தவறுகளை திருத்தி மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். வெறுமனே கேட்டோம் கலைந்தோம் என்று இருந்து விடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, நரகத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், யூதா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஸிமாமின். நரகம் மனிதர்களுக்கு முன்னால் மிக சமீபமாக இழுத்து கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்துக் கொண்டு வருவார்கள். 70,000 கடிவாளங்கள், ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்துக் கொண்டு வருவார்கள் என்றால் அந்த நரகம் எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். நரகத்தை இழுத்துக் கொண்டு வரப்படுகிற போது அன்பான சகோதரர்களே, அதற்குள் மனிதர்கள் ஓலமிடுகிற, ஒப்பாரி சத்தம் போடுகிற, அந்த தண்டனைகளை தாங்க முடியாமல் தப்பிக்க முயற்சிக்கிற இப்படியான விஷயங்களை மற்றவர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஜிஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அன்றைய நாளில் நரகம் கொண்டு வரப்படும், மிக சமீபமாக கொண்டு வரப்படும். அந்த நேரத்திலே யௌமஇதின் யததக்கருல் இன்சான், உலகத்திலே பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவன், சாலிகான அமல்களிலே விருப்பம் இல்லாமல் இருந்த மனிதன் நல்லுணர்வு பெறுவான். நானும் வணக்கங்கள் செய்திருக்கலாமே, நானும் பாவங்களில் இருந்து விலகி நடந்திருக்கலாமே, இந்த தண்டனை எனக்கு கிடைக்காமல் போயிருக்குமே என்று அவன் அங்கே நல்லுணர்வு பெறுவான். அல்லாஹ் கேட்கிறான், அங்க போய் இவர் நல்லுணர்வு பெறுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குர்ஆனின் படி வாழ்வது என்பது இந்த உலகத்தில் தான், நபிகளாருடைய சுன்னாவின் படி வாழ்வது என்பது இந்த உலகத்தில் தான். மரணித்த பிறகு மறுமையிலே போய் நான் அப்படி வாழ்ந்திருக்கலாமே, நான் இப்படி இருந்திருக்கலாமே என்று புலம்புவதில் எந்த பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளாரோடு நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே திடீரென ஏதோ ஒன்று உடைந்து விழுந்ததை போன்ற மிகப்பெரிய ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தத்ரூன மா ஹாதா, ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அது என்ன சத்தம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அருமை சஹாபாக்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 ஹரீஃபா. இது நரகத்திலே போடப்பட்ட ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கல். இது நரகத்துக்கு மேலே இருந்து 70 வருஷங்களுக்கு முன்பு போடப்பட்ட ஒரு கல்லு. அது ஃபஹுவ யஹ்வி ஃபின்னார் அல்ஆன், இன்றைக்கு தான் இப்பதான் அது பூமிக்கு, அதாவது நரகத்தினுடைய அடிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள். நரகத்தினுடைய உச்சியிலிருந்து போடப்பட்டது 70 ஆண்டுகளுக்கு முன்பு, அது இப்பதான் வந்து அடிக்கு சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அப்படியா, அதாவது கீழ்ப்பகுதியை போய் சென்று அடைந்திருக்கிறது என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சாதாரணமாக விமானங்களிலே அல்லது விண்வெளியிலே இருந்து இந்த பூமியை வந்தடைகிறவர்கள் சில மணி நேரங்களில் வந்து சேர்ந்து விடுகிறார்கள், அல்லது அங்கிருந்து போடப்படுகிற பொருட்கள் சில மணி நேரங்களில் வந்து சேர்ந்து விடுகின்றது. ஆனால் நரகம் அப்படி அல்ல. 70 ஆண்டுகள் எடுக்கிறது இந்த பூமிக்கு, அதாவது இந்த நரகத்தினுடைய அடிக்கு அதனுடைய உச்சியிலிருந்து போடப்பட்ட அந்த ஒரு பொருள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த நரகம் எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குமாம், ஹல் மின் மஸீத். நரகத்துக்கு ஆட்களை அனுப்புகிற போது அது இன்னும் ஆட்கள் இருக்காங்களா என்று நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அல்லாஹ் தஆலா அதிகமான மனிதர்களை நரகத்தை கண்டுதான் படைத்திருப்பதாக அல் குர்ஆன் பேசுகிறது. வலகத் தரக்னா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஜின்களையும் நரகத்துக்கண்டே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். பெண்களை குறித்து சொல்லுகின்ற போதும், பெண்களே உங்களில் அதிகமானவர்கள் நரகத்திலே இருக்கத்தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்றால், நரகம் காணா இன்னும் இருக்கிறார்களா என்று நரகம் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அப்போது அல்லாஹ் தன்னுடைய காலை அதன் மேல் வைத்து அது நிரம்புகிற அமைப்பிலே சூழலை ஏற்படுத்துகிற போதுதான் அந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேட்பதை அதை நிறுத்திக் கொள்கிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அன்பான சகோதரர்களே, இந்த விஷயம் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நரகம் பற்றிய சிந்தனை நமது உள்ளத்திலே ஆழ பதிய வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள சோதனைகள் அதற்கு வரையறை இருக்கிறது. ஒரு நாள் நமக்கு ஏற்படுகிற சோதனை சில நாட்களில் நீங்கிவிடும். நமக்கு வருகிற நோய்கள் சில நாளையில் குணமாகிவிடும். நாம் எதிர்கொள்கிற கடன் பிரச்சனை சில நாட்களில் அது தீர்ந்து நாம் வசதி உள்ளவர்களாக மாறிவிடலாம். அல்லது நமது உறவுக்காரர்கள், ஊரவர்கள், சொந்தங்கள் நமக்கு உதவி செய்வார்கள். ஆனால் நரகத்தினுடைய வேதனைகளை பொறுத்த மட்டுக்கும் யாருக்கும் உதவ முடியாது. அல்லாஹ்வை தவிர நமக்கு யாரும் உதவ முடியாது. இந்த உலகத்தில் நாம் நல்ல அமல்கள் செய்திருந்தால் மட்டும்தான் அந்த அமல்களை கொண்டு நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அன்பான சகோதரர்களே, நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற உணவுகள் பற்றியும் அல் குர்ஆன் சுன்னா பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம் என்கிற அந்த மரம் அது தஆமுல் அதீம், பாவிகளினுடைய உணவு என்று அல்லாஹ் சொல்கிறார். கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன் ககலில் ஹமீம், அது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது உருகிய உலோக பொருட்களை போல வயிற்றிலே கொதித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். செம்ப உருக்கி அது எப்படி உருகிய நிலையில அது ஓடி சூடாக வெப்பமாக இருக்குமோ அது போன்று இந்த ஸக்கூம் என்கிற கள்ளி முள்ளு பாவிகளுக்கு நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதை சாப்பிட்டால் வயிற்றுக்குள் அது கொதித்துக் கொண்டு சூடாக்கி கொண்டு இருக்கும். அது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இது சம்பந்தமாக இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது சும்ம இன்னக்கும் அய்யுஹல்லாலூனல் முகதிபூன், ஓ பாவிகளே, ஓ வழிகேடர்களே, லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், நீங்கள் ஸக்கூம் என்கிற அந்த செடியிலிருந்து உணவாக உண்ணுவீர்கள். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை உங்களுடைய வயிறு நிரம்புகிற வரைக்கும் சாப்பிடுவீர்கள். ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதை செவிபாடடைய செய்வதற்காக சூடான நீரை நீங்கள் கொதித்த நீரை குடிப்பீர்கள். எப்படி குடிப்பீர்கள் என்றால் கொதித்த நீரை ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், தாகித்த ஒட்டகம் எப்படி அது பல மாதங்களுக்கு சேமிப்பதற்காக தண்ணீரை குடிக்குமோ, அதிகமாக குடிக்குமோ, அது போன்று நீங்கள் அந்த கள்ளி முள்ளை சாப்பிட்டு விட்டு இந்த கொதித்த நீரை குடித்துக் கொண்டிருப்பீர்கள். அது அந்த நாளில் விருந்தாக இருக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகவாசிகள் சாப்பிடுகிற அந்த ஸக்கூம் என்கிற கள்ளி முள்ளை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அந்த ஸக்கூம் என்கிற கள்ளி முள்ளில் ஒரு டொட் இந்த பூமிக்கு விழுமாக இருந்தால் இந்த பூமியிலே உள்ளவர்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே பாதித்து விடும் என்று சொன்னார்கள். நமது உணவு, நமது குடிபானம், நமது வாழ்விடம் எல்லாத்தையுமே அழித்துவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு துளி விழுந்தால் உலக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஸக்கூம் என்கிற அது உணவாக கொள்ளப்படுகிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார். அன்புக்குரிய சகோதரர், இந்த விஷயம் எல்லாம் உண்மையானது. இதை நம்ப வேண்டும். நாங்கள் இந்த நம்பிக்கை எங்களை மூமின்களாக மாற்றுகிறது. இதன் மூலமாகத்தான் நாம் பாவங்களை இருந்து விடுபடலாம், நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நம்பவில்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பாதவர்கள் என்றுதான் அர்த்தமாக ஆகிவிடும். அல்லாஹ் நம்மளுடைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, நரகவாசிகளுடைய உணவுகள் பற்றி இன்னும் அல்லாஹ் பேசுகின்ற போது லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீஅ, அவர்களுக்கு லரி என்று சொல்லுகின்ற செடியை தெரிய கசப்பான செடியை தவிர வேற உணவு அவர்களுக்கு கிடையாது. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அந்த கசப்பான செடியை அவர்கள் வேற உணவு இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அது மட்டும்தான் உணவு. எனவே சாப்பிட்டால் பசியை தீர்க்காது, அதே போன்று வயிறும் நிரம்பாது என்று அல்லாஹ் அல் குர்ஆன் பேசுகிறார். இன்னும் ஒரு இடத்திலே ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், நரகவாசிக்கு காப்பாற்றுகிற நண்பர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். உலகத்திலே ஒருவருக்கு ஒன்று என்றால் நண்பர்கள் கை கொடுப்பார்கள். ஆனால் நரகத்திலே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற இயலாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஆமுன் இல்லா மின் ரிஸ்லீன், ரிஸ்லீன் என்கிற அதை தவிர அவருக்கு வேற உணவு இல்லை. ரிஸ்லீன் என்றால் நரகவாசிகளுடைய உடம்புகளில் இருந்து வெளிவருகிற கழிவுகள், வேதனை தாங்க முடியாமல் அவருடைய உடம்புகள் அழுகி அது துர்நாற்றமாகிய துண்டு துண்டுகளாக வெளிவரும். அதை நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். எவ்வளவு கேவலமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் சகோதரே. இப்படியான நிலைமை எனக்கு வந்துவிடக் கூடாது, உங்களுக்கு வந்துவிடக் கூடாது, நமது சொந்தங்கள் உறவுகளுக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நரகவாசிகளுடைய பானங்கள், குடிபானங்கள் பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது வஸுகு மாஅன் ஹமீமா, அவர்களுக்கு மிகவும் சூடான தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணியை குடித்தால் ஃபகத்தஅ அம்ஆஹும், உடலை அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும். சூடான மிகவும் கொதிக்கிற தண்ணீரை அந்த நரகவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டால் அது குடலை துண்டாக்கிவிடும் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அதே போன்று வயுஸ்கா மின் மாஇன் ஸதீத், அதாவது சீல் அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். கழிவு நீர், சீல் உங்களுக்கு தெரியும், அது அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். யதஜர்ரஉஹு வலா யகாது யுஸீஹுஹு, அதை விழுங்குவான் அந்த நரகவாசி, ஆனால் அது விழுங்க முடியாமல் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதே போன்று இந்த ரிஸ்லீனையும் அதே போன்று சீலையும் அல்லாஹ் தஆலா பானமாக கொடுக்கின்றார். நரகத்திலே குடிபானங்களை பொறுத்தமட்டிற்கும் லா யதுகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, குளிர்பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படாது. நரகவாசிகளுக்கு சூடுதான், வெப்பம் தான் இருக்கும். எந்த குளிரான பானங்களோ எந்த குளிரான சூழலோ அவர்களுக்கு காணப்படாது. வெப்பத்துக்கு மேல் வெப்பமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், இல்லா ஹமீமம் வகஸ்ஸாகா, அவர்களுக்கு கொதித்த நீரும் சீலும் தான் அவர்களுக்கு பானமாக வழங்கப்படும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை நாம் நம்பி நாம் இதை சிந்தித்து நம்முடைய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். எனக்கு உங்களுக்கு மவுத் எப்போது என்று தெரியாது. திடீரென ஒரு நாள் மவுத் வருகிற போது இந்த நரகத்துக்கு தகுதியானவனாக நானும் நீங்களும் ஆகிவிடாமல் சுவர்க்கம் செல்வதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். சுவர்க்கம் என்பது நரகத்தை தாண்டித்தான் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும். சுவர்க்கத்துக்கு போறதாக இருந்தா நரகத்தை தாண்டித்தான் சுவர்க்கத்துக்கு போகணும். சுவர்க்கத்தினுடைய அந்த பாலம் நரகத்துக்கு மேலானதான் போடப்பட்டது. எனவே அதை தாண்டுகிறதுக்கான தகுதிகளை
நாம் இந்த உலகத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த பாக்கியசாலிகளாக, சொர்க்கம் செல்கிற பாக்கியசாலிகளாகவும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறவர்களாகவும் நம்மை மாற்றி அமைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகம் என்பது நாம் எல்லாம் அச்சமற்று பாவங்களில் மூழ்கி வணக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விடயம் கிடையாது. நரகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு முறைப்பாடு வைக்கிறார். சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். நரகம் அதிகமாக மனிதர்களையும் ஜின்களையும் வேதனை செய்து செய்து அந்த வெப்பத்தின் காரணமாக அதனுடைய ஒரு சில பகுதிகளை மற்ற சில பகுதிகள் திண்டு விட்டது அல்லது பாதிக்க செய்து விட்டது, டேமேஜ் ஆகிவிட்டது. அல்லாஹ்விடத்திலே அது கேட்கிறது, ஓய்வுக்கு சந்தர்ப்பம் தருமாறு கேட்கிறது. அப்போது அல்லாஹ் தஆலா அந்த நரகத்துக்கு ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக 2 மூச்சுகளை விட்டுக் கொள்ளுமாறு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகம் தனது ஓய்வுக்காக விடுகிற மூச்சுகளில் ஒன்றுதான் நீங்கள் இந்த உலகத்திலே உணர்கிற கடுமையான கோடை கால வெப்பம் என்று சொன்னார்கள். நரகம் அது தன் ஓய்வுக்காக மூச்சு விடுகிறது. அது நம்மளால் தாங்க முடியாத கோடை கால உஷ்ணமாக வெப்பமாக இருக்கிறது. பல உயிர்களை இந்த உலகத்திலே கொண்டு விடுகிறது. அதே போன்று அந்த நரகத்துக்கு இன்னும் ஒரு மூச்சு புறத்துக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் மாரி காலத்தில் நீங்கள் கடுமையாக உணர்கிற குளிர் என்று சொன்னார்கள். அந்த குளிரினாலும் பலர்கள் மரணித்து விடுவதை, பல உயிரினங்கள் மரணித்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நரகத்தினுடைய மூச்சியையே எங்களுக்கு இந்த உலகத்தில் வைத்து தாங்க முடியாது என்றால், அந்த நரகத்தை நேரடியாக சந்திக்கிற போது அதனுடைய அமளி துமளிகள், சிரமங்கள் எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் ஆக குறைஞ்ச தண்டனை என்ன தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இது. ஆக குறைஞ்ச தண்டனை, அவருக்கு 2 பாதணிகள், நெருப்பால் செய்யப்பட்ட பாதணிகள் அணிவிக்கப்படும். அந்த பாதணிகளை அணிந்தால் அவருடைய மூளை உருகி வெளியே வரும் என்று சொன்னார். ஆக குறைஞ்ச தண்டனை தான். நெருப்பினால் செய்யப்பட்ட 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். அதனை போட்டால் அவருடைய மூளை உருகி வெளியே வரும் என்றால் அதுதான் ஆக குறைஞ்ச தண்டனை என்றால் அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த கொடூரமான நரகத்துக்கு நானோ நமது உறவுகளோ நமது சொந்தங்களோ சென்றுவிடக் கூடாது. அதற்காக நாம் அதிகமாக இந்த உலகத்தில் முயற்சிக்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நரக வாசிகளுக்கு மரணமே கிடையாது. அங்கே வழங்கப்படுகிற வேதனைகளை தாங்க முடியாமல் உலகத்திலே தண்டனைகள் வழங்கப்பட்டால் பிள்ளைகளுக்கு லேசாக நாம் தண்டிக்கிற போது ஓடி விடுவார்கள், தப்பித்து விடுவார்கள். அல்லது யாருக்காவது தண்டனை வழங்குகிற போது தப்பிப்பதற்கு ஓடுவார்கள். ஆனால் நரகவாசிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற போது அவர்களால் மரணிக்க முடியாது, வாழவும் முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிற போது, இன்னஹு மய்யத்தி ரப்பஹு முஜ்ரிமா, யார் தன்னுடைய ரப்பை குற்றவாளியாக பாவியாக சந்திக்கிறானோ ஃபைன்னலஹு ஜஹன்னம, அவனுக்கு தங்குகிற இடம் நரகமே ஆகும். லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்திலே அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். 2க்கும் இடையிலே நிற்கதையான நிலையில் வாழவும் இராமல் மரணிக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பான். தண்டனை அவ்வளவு அகோரமாக இருக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். அதே போன்று நரகவாசிகள் வேதனை தாங்க முடியாமல் சொல்லுவார்களாம், வனாதோ, சத்தமாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய அதிபதியை அழைப்பார்களாம். வனாதோ யா மாலிக், மாலிகே யக்லி அலைனா ரப்புக், உம்முடைய ரப்பு எங்களுக்கு மௌத்தை தரட்டும், எங்களுக்கு மௌத்தை கொண்டு தீர்ப்பளிக்கட்டும். இன்னக்கும் மாகிதூன், அப்படி சொல்லுகிற போது மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி அல்ல, நீங்க லேசா மௌத்தாகலா, நீங்க இங்கதான் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் இந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் பாவங்களை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். தௌபா செய்யாமல், இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கோராமல், பள்ளிகளின் பக்கம் தொடர்பில்லாமல் இப்படி இருக்கிற நம்மில் மாற்றங்கள் வர வேண்டும். இந்த செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நரக வேதனை தாங்க முடியாமல் சிலர் தப்பித்து ஓடுவதற்கு முயற்சிப்பார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், குல்லமா அகாது அன் யக்ருஜு மின்ஹா, அந்த நரகத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கிற போதெல்லாம் உஈது ஃபீஹா, திரும்ப அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் உள்ளுக்கு. வகீல லஹும் ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون, நீங்கள் பொய்ப்பித்தீர்களே நரகம், அதை நீங்கள் அனுபவியுங்கள், அதனுடைய வேதனை சுவையுங்கள் என்று அவர்களை திரும்ப கொண்டு வந்து வேதனை செய்யப்படும். சிலரை கட்டி வைத்து வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்றான். خذوه فغلوه ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه, அவனை பிடியுங்கள், அவனை நரகத்திலே நுழையுங்கள், 70 முழத்திலான சங்கிலியால் கட்டி வைத்து அவனை வேதனை செய்யுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். சில மனிதர்கள் நரக வேதனை தாங்க முடியாமல் கத்துவார்களாம். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, கூச்சலிட்டு சத்தம் போட்டு கத்துவார்களாம். எப்படி? ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கு. நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், உலகத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தோமோ, தொழாமல் இருந்தோம், நோன்பு பிடிக்காமல் இருந்தோம், ஜகாத் சதகா கொடுக்காமல் இருந்தோம், யா அல்லாஹ், உலகத்துக்கு போய் அதையெல்லாம் செஞ்சு போட்டு வாரோம் ரப்பே, எங்களை இந்த கொடிய நரகத்திலிருந்து வெளியேற்றி விடு என்று கதறிக் கொண்டிருப்பார்களாம். அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர், நல்லுபதேசம் பெறுவதற்கு போதுமான காலம்
உங்களுக்கு உலகத்திலே வாழ்றதுக்கு நாங்க சந்தர்ப்பத்தை தரவில்லையா? 50, 60, 70, 80 ஆண்டுகள் என்று வாழ்றதுக்கு வாய்ப்பு தந்தம் தானே. அந்த காலங்களில் எல்லாம் நீங்க இதுல சிந்திச்சு நல்லுணர்வு பெறவில்லையே. வஜாஅகுமுன் நதீர், உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறவர்களும் எச்சரிக்கை செய்கிறவர்களும் வந்தார்கள் அல்லவா, நீங்க திருந்தலையே. எனவே நீங்கள் நரகத்தினுடைய வேதனை அனுபவிங்கள், உங்களுக்கு உதவி செய்வர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். விசேடமாக இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்திலே ஒரு நரகம் இருக்கிறது, சக்கர் என்று சொல்லி ஒரு நரகம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது அந்த சக்கரிலே மூழ்கி கிடக்கிறவர்களிடத்திலே கேட்கப்படுமாம், மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள் தள்ளியது எது என்று கேட்கப்படும். அப்போது சொல்லுவார்களாம், அது மிக கொடுமையான நரகம், அதுக்குள்ள போனா லா துபுகி வலா ததர், போரால் நீங்க மாட்டார், அவ்வளவுக்கு வேதனை செய்யப்படும். அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படும், ஏன் நீங்க இந்த நரகத்துக்கு வந்த, உங்களுக்கு இதுக்கு வாரத்துக்கு என்ன காரணம்? சொல்லுவார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்திலே வாழுகிற போது தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. அதே போன்று வகுன்னா நஹூது மஅல் ஹாயித், வீணாக நேரங்களை காலங்களை கழிக்கிறவர்களோடு அரட்டை அடித்து திரிபவர்களோடு திரிந்து விட்டோம். வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், மறுமை நாளையும் பொய்யாட்டி கொண்டிருந்தோம். ஹத்தா அதானல் யகீன், மௌத் வருகிற வரைக்கும் நாங்க உலகத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டோம், தொழல்ல, ஏழைகளுக்கு உணவளிக்கல, மறுமையை பொய்யாக்கினோம். இதனால எங்களுக்கு இந்த கொடிய நரகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், தொழுகையிலே பாதுகாப்பு தேடினார்கள், தூங்கி எழும்பி பாதுகாப்பு தேடினார்கள், காலையில் பாதுகாப்பு தேடினார்கள், மாலையில் பாதுகாப்பு தேடினார்கள், ஜனாசா தொழுகையில் பாதுகாப்பு தேடினார்கள், கபரடியில் பாதுகாப்பு தேடினார்கள். அதிகமாக துஆக்களிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நல்ல பல பாக்கியங்களை தா, யா அல்லாஹ் மறுமையிலும் நல்ல பல பாக்கியங்களை தா, வ கினா அஸாபன்னார், எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். அப்படியான ஒரு பிரார்த்தனை அல் குர்ஆன் கட்டித் தருகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொடிய நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த உலகத்திலே நாம் நமது வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், அமல்களில் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும், அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களில் இருந்து விலகி நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.